போட்டால் 20 கிடைக்கும். ஸோ இங்கே என்ன சிம்பிள் இருக்கு, இங்கேயும் போடுறோம், இங்கேயும் போடுறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் நம்பர் 20, இங்கே 220. 20 எந்த நம்பரால் மல்டிப்ளை பண்ணா 220 கிடைக்கும். அப்போ 2 11s are 22 இல்லையா? அப்போ 11, இங்கே 11, இங்கே 11 போட்டுக்கணும். இப்போ இந்த 11 வச்சு என்ன பண்ணணும், இந்த ரெண்டு நம்பரையும் மல்டிப்ளை பண்ணணும். 11 into 2 220. 11 into 20 220 plus that plus into plus தான் 11 11s are 121. இப்போ சிம்பிளா சேஞ்ச் பண்ணிடலாம். மைனஸ் 2 plus 220 minus 220 கேன்சல் பண்ணிடலாம். இதை சப்ட்ராக்ட் பண்ணுவோம். 0 6 ல இருந்து 2 போச்சுனா 4, 3 ல இருந்து 1 போச்சுனா 2, 240 plus 240 இல்லையா? அடுத்து ரெண்டு நம்பரை கீழே இறக்கிடலாம். plus b அடுத்து plus a. சரி, இப்போ மறுபடியும் என்ன பண்ணிடலாம், 2 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். 2 10s are 20, 2 11s are 22. இப்போ இங்க ஒரு நம்பர் போடணும் இல்லையா? இங்க பிளஸ் இருந்துச்சுன்னா இங்கேயும் பிளஸ் போடலாம், இங்கேயும் பிளஸ் போடலாம். சரி, இங்க ஒரு நம்பர் போடணும். அப்போ ஃபர்ஸ்ட் நம்பர் 20, இங்க 240 இருக்கு. இங்க 2 எடுத்துக்கோ, இங்க 24 எடுத்துக்கோ. 2 ஆல எந்த நம்பர் மல்டிப்ளை பண்ணா நமக்கு 24 கிடைக்கும்? 12. அப்போ 12 ஆல மல்டிப்ளை பண்ணா 24 கிடைக்கும். அப்போ இங்க 12. அப்போ இந்த 12 என்ன பண்ணணும், இங்க மூணு டேர்மையும் மல்டிப்ளை பண்ணி போடணும். அப்போ 12 into 20 240 plus 240. அதே வந்து 12 into 22 12 into 22 மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்னப்பா கிடைக்குது? 12 into 22 எவ்வளோப்பா? என்னடா 264 சார். 264 அதுக்கு இவ்வளோ நேரமா? 12 12s are 144. ஸோ இப்போ சிம்பிளா சேஞ்ச் பண்ணிடலாம். சிம்பிளா சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இப்போ எடுத்து எழுதுறோம். b minus 264 equal to 0. a minus 144 equal to 0. அப்போ b ஓட வேல்யூ என்னது? plus 264. a ஓட வேல்யூ plus 144. அவ்வளோதான். Thank you.